ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. இவ தான் ஹீரோயின். பிறந்ததுலேருந்தே இவ ரொம்ப அக்லியாக தான் இருந்துட்டு இருக்கா. அதிலிருந்து இவ வளர வளர எல்லாரும் இவளை ஏதாச்சும் ஒன்று சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலு காலேஜ் அப்படி சொல்லி போகிறா. இப்போ வரைக்குமே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. இவ ரொம்ப அக்லியாக இருக்கிறதுனால அப்போ தான் அவளோட ஸ்கூலில் ஒரு பையனை பார்க்குறா. அந்த பையனுக்கு ஆசாசியாக ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி போனால் அவன் அங்கே ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறான். கூட படிக்கிற பொண்ணுகளே இதெல்லாம் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகி இதுக்கு மேலே நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி லைஃப்பை எண்ட் பண்ணலான்னு போகிற நேரத்தில் தான் கரெக்டாக ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பான். இப்படி ஹீரோயினை பிடிச்சி இழுத்ததுல ஹீரோயினோட கண்ணாடி எங்கேயோ மிஸ் ஆயிருது. ஹீரோவோட மூஞ்சி கூட சரியா தெரிய மாட்டேங்குது. அவனால கீழே நடந்து கூட போக முடியல. இதெல்லாம் பார்த்த ஹீரோ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அன்னைக்கு டாக்ஸியும் புக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பான். அடுத்த நாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா இதுக்காக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போறா. பட் இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவே பயந்து போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோயின் பயங்கரமா சண்டை கட்டுறா. நீ வேற ஸ்கூல்ல கண்டிப்பா சேர்க்கணும்னு அவங்க அம்மாவுமே ஒரு சிச்சுவேஷன்ல ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா இவ எப்படியெல்லாம் இவ ஃபேஸுக்கு மேக்கப் போடணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே பழகிறா. அதுக்கப்புறம் டெய்லியும் புது ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் இவ ஃபுல்லா மேக்கப் தான் போட்டுட்டு போறா. அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஹீரோயினை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருது.